வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்தியாவுடைய டொமஸ்டிக் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரேப்பிடா வளர்ந்துட்டே இருக்கு. நிறைய செக்மெண்ட்ஸ் அக்ராஸ் நம்ம பார்த்தோம்னா ஹெல்த் கேர் உள்ள டெலிவரி செக்மெண்ட் இதுதான் ரொம்பவே லார்ஜஸ்டா இருக்கு. இது 3.9 lakh crores இருந்தது FY 2019ல 6.3 லட்சம் கோடியா FY 2024ல இருக்கு. இது வந்து 9.4 to 9.8 lakh crore FY 28ல ரீச் ஆகும்னு சொல்றாங்க. மெடிக்கல் டூரிசமும் இந்த இண்டஸ்ட்ரியை இன்னும் ஃபார்வர்டா புஷ் பண்ணிட்டே இருக்கு. USD 58.2 பில்லியன் இருக்குங்கிறாங்க 2035ல, CAGR 12.3%ல. அண்ட் இன்னைக்கோட காணொலியில நம்ம அந்த மாதிரி 3 வணிகங்களை பத்தி தான் பேச போறோம். இந்த வணிகங்கள் அவங்களோட பெட் கெப்பாசிட்டி டபுள் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்காங்க, ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. வாங்க காணொலிக்குள்ள போலாம். முதல் நிறுவனம் மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட். இவங்க தான் லீடிங் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷனா இருக்காங்க. இந்தியாவில் 22 ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. டோட்டல் பெட் கெப்பாசிட்டி வந்து 5200 பெட்ஸ் வந்து இந்த நிறுவனம் வச்சிருக்காங்க. 88% இந்த நிறுவனத்துடைய பெட் கெப்பாசிட்டி வந்து Tier 1 சிட்டிஸ்ல இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த நிறுவனத்துக்கு மிக்ஸ் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் அது கூட சேர்ந்து ஆன்காலஜியும் இருக்கு. இது எல்லாமே வந்து லார்ஜஸ்ட் ஷேர் இந்த வருவாயில இந்த நிறுவனத்துக்கு இந்த 2 துறைகளும் தான் வந்து பர்டிகுலரா கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அண்ட் அடுத்த 4 வருடங்கள்ல இந்த நிறுவனம் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா பெட் கெப்பாசிட்டியா 5200ல இருந்து 10,000 பெட்களா அதிக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து லார்ஜா ஃபண்ட் பண்றது யாருன்னா இன்டர்னலா தான் ஃபண்ட் பண்ணிக்கிறாங்க. டெட் எதுவும் எடுக்காம இந்த நிறுவனம் வந்து தன்னுடைய செலவுகளை தானே இன்டர்னலா ஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு எந்த இடத்துல இருக்கும்னா ப்ரௌன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடிஷனல் பெட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. எக்ஸிஸ்டிங் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே ஆட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரௌன் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் மூலமா நம்ம சொல்வோம். QNFI 26ல அவங்களோட பெட் ஆக்குபென்சி 76% இருந்தது. இதுதான் இந்த துறையிலேயே ரொம்ப ஹையஸ்ட் பெட் ஆக்குபென்சி ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அண்ட் ஆக்குபென்சி வந்து கன்சிஸ்டன்டா ஹையா இருந்திருக்கு கடந்த 4 குவார்டரா. ஆவரேஜ் ரெவென்யூ பெர் பெட், அதாவது ஒரு பெட்ல இருந்து வர வருவாய் வந்து அதிகமாயிருக்கு. கம்பெனி வந்துட்டு இன்னும் நிறைய சார்ஜ் பண்ண முடியுது அதே ஆக்குபென்சி லெவல் வச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த ரேட் வந்து நமக்கு காட்டுது. இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸை நம்ம பார்க்கலாம். மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலா Q1ல ரெவென்யூ ஜூன் 2025ல 31% இயர் ஆன் இயர் அதிகமாயிருக்கு, 2028 crores. ஹையர் ஆக்குபென்சி, புது ஹாஸ்பிட்டல் ஆட் பண்ணதுனாலையும் ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கு இந்த ஆன்காலஜி அப்படிங்கிற ஒரு இதுல வளர்ச்சினாலையும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 35% அதிகமாயிருக்கு, 523 கோடியா. மார்ஜின் 100 BPS அதிகமாயிருக்கு, 26%. ஏன்னா வந்துட்டு எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ்ல இருந்து அதிகமா வருவாய் வந்திருக்கு. பெட்டர் ஆவரேஜ் ரெவென்யூ பர் பெட் ஆக்குபைடும் இருந்திருக்கு. டிப்ரிசியேஷன் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 104 crores. அது கூட சேர்த்து புது கெப்பாசிட்டிஸும் இவங்க கமிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் 129% அதிகமா இருக்கு, 55 crores. ஏன்னா அடிஷ்னலா பாரோயிங்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ப்ரௌன் ஃபீல்ட் இல்லைன்னா இந்த கிரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. நெட் ப்ராஃபிட் 31% அதிகமா இருக்கு, 308 crores. நெட் மார்ஜின் ஒரு ஸ்லைட் 10 BPS டிக்ளைன் பார்த்திருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா சீசனலா ஹையர் மேன் பவர் காஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரீ ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்னால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த குவார்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங் டாப் லைன் மொமெண்டம் வந்து நமக்கு காமிச்சிருக்கு. டிசிப்ளின்டா எக்ஸிக்யூட் பண்ணிக்காங்க, எஃபெக்டிவா இன்டெகிரேட் பண்ணிக்காங்க தன்னுடைய புது ஆசெட்ஸ் எல்லாத்தையுமே. இது ரெண்டும் தான் இந்த ரிசல்ட் காட்டுறதுக்கு உதவியுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நம்ம இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ராங்கா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. டோட்டல் அசெட்ஸ் 26.6%, 15,186 crores. 31% ஜம்ப் இருக்கு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல, 11,500 crores. இது வந்து என்ன காட்டுது அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்கன்னு காட்டுது. ஃபினான்ஸ் சைடு நம்ம பார்த்தோம்னா பாரோயிங்ஸ் வந்து டபுள் ஆயிருக்குங்க, 3,010 crores. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா எக்ஸ்பான்ஷன் வந்து பார்ட்லி டெட் ஃபண்டடா இருந்திருக்கு அப்படிங்கறத காட்டுது. ரிசர்வ்ஸ் 13% தான் அதிகமாயிருக்கு, 8,409 crores. ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்னாலதான் இது வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓவராலா இந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்டிங் மிக்ஸ் இருக்கு. இன்டர்னல் அக்யூரல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ், ஃபினான்ஸ் க்ரோத் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் வந்து நல்லாவே வளர்ந்துட்டே வந்திருக்கு. ஒவ்வொரு வருடமும் மோர் தென் 100% நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து கேஷா இந்த நிறுவனம் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நிறுவனம் வந்து இன்னும் 1500 பெட் வந்து ஆட் பண்ணலான் இருக்காங்க. இந்த ப்ரௌன் ஃபீல்ட் அதுக்கப்புறம் கிரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டோட மிக்ஸா ஆட் பண்ணலான் இருக்காங்க. நிறைய கீ லொகேஷன்ஸ்ல என்ன லொகேஷன் பாத்தீங்கன்னா சாகேத், லக்னோ, குர்கான்,
நாக்பூர் அப்புறம் டேராடூன் இந்த லொகேஷன்ஸ்ல எல்லாம் கிரீன்ஃபீல்ட் இல்லைன்னா பிரவுன்ஃபீல்ட் மூலமா பெட்ஸ் ஆட் பண்ணலான் இருக்காங்க. பினான்சியலா இந்த நிறுவனம் வந்து 20 to 25% ROCE எய்ம் பண்றாங்க. செலக்டிவா டயர் 2 சிட்டிஸ்லயும் இந்த நிறுவனம் வந்து சில சிட்டிஸ்ல பார்த்து எக்ஸ்பேண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் இருக்கு. இந்த நிறுவனம் வந்து 93x PE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது சிக்னிபிகண்டா இண்டஸ்ட்ரி மீடியனான 58 விட ரொம்பவே ஜாஸ்தி. பிஜி ரேஷியோவும் 4x இருக்கு. இண்டஸ்ட்ரி மீடியன் கூட கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் டு சேல்ஸ் வந்து மல்டிபிளா இருக்கு, ஹையரா இருக்கு பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவர் வேல்யூவேஷன் இருக்கு இந்த நிறுவனத்துக்கு அப்படிங்கறத தான் இது தெளிவா காட்டுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மேதாந்தா குளோபல் ஹெல்த். இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மேதாந்தா அப்படிங்கிற பிராண்டு கீழே ரன் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து லார்ஜஸ்ட் பிரைவேட் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் கொடுக்கும் நிறுவனமா இருக்காங்க நார்த் அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியால. ஜூன் 2025 படி கம்பெனிக்கு 5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. குருகிராம், இண்டோர், ராஞ்சி, லக்னோ அதுக்கப்புறம் பாட்னால 6 மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸும் இந்த நிறுவனம் வச்சிருக்காங்க. மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டிஸ்ல அதாவது கார்டியாக் கேர் இதுதான் லார்ஜஸ்ட் ரெவென்யூ டிரைவரா இருக்கு. அதுக்கப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இது வந்து ரொம்ப ரேப்பிடா இந்த நிறுவனத்துக்கு வளர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த 5 வருடத்துல இந்த நிறுவனம் என்ன எய்ம் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கெப்பாசிட்டியை டபுள் பண்ணலான்னு இருக்காங்க. 3042 பெட் இருக்கு. அதுல இருந்து 6132 பெட்டா அடுத்த வருஷம் வந்துட்டு டபுள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் பிளான் பண்ணிருக்காங்க. கெபெக்ஸ் பிளான் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 கோடிக்கு இருக்கு. இது எப்படி ஃபண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா காம்பினேஷன்ல தான் இன்டர்னல் அக்யூரல் மூலமாவும் டெட்டோ ரெண்டும் கம்பைன் பண்ணி இந்த நிறுவனம் வந்து இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து ஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நிறைய நியூ பெட் அடிஷன்ஸ் வந்து கிரீன்ஃபீல்ட்ல இருந்து வருது. அதாவது என்டையரா புது ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்க வந்து ஓபன் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். முன்னாடி நிறுவனம் பார்க்கும் போதே நம்ம வந்து பிரவுன்ஃபீல்ட்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். கிரீன்ஃபீல்ட்னா இதுதாங்க. சரி, இப்ப இந்த நிறுவனத்துடைய பினான்சியல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீப்பா உள்ள போய் பார்க்கலாம். மேதாந்தாக்கு ஸ்ட்ராங்கா Q1 FY26 இருந்திருக்கு. ரெவென்யூ 20% அதிகமா இருக்கு. 1031 கோடியா. அதிகமா பேஷன்ஸ் வந்ததுனாலையும் கேஸ் மிக்ஸ் வந்து பெட்டரா இருக்கிறதுனாலையும் தான் ஸ்ட்ராங் growth இருந்திருக்கு இன்டர்நேஷனலா வர பேஷன்ஸ்ல இருந்து. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 33% அதிகமா இருக்கு. 247 crores. ஆவரேஜ் ரெவென்யூ பெர் பெட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எஃபிஷியன்சியும் வந்து இந்த நிறுவனத்துக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின்ஸ் வந்து 200 BPS எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 24%. லோவர் ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் டெட்னாலையும் ஸ்டேபிள் டிப்ரிசியேஷனும் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி சப்போர்ட் பண்ணதுனாலையும் நெட் ப்ராஃபிட் 50% அதிகமா இருக்கு. 159 crores. மார்ஜின்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. 300 BPS 15.4%. இந்த குவார்டர் ரோபஸ்ட் எக்ஸிகியூஷன் காட்டியிருக்காங்க. கெப்பாசிட்டி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. ரைசிங் ஷேர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் ஹை மார்ஜின் ட்ரீட்மெண்ட்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கிறதுனால இந்த நிறுவனம் ப்ராஃபிட்டபிளா இருக்கு. கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா மாடரேட்டா இந்த பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரிசர்வ்ஸ் 17% அதிகமா இருக்கு. 3333 crores. ஏர்னிங்ஸ் ரீடைன் ஆகுது. ப்ராஃபிட்டபிலிட்டி கன்சிஸ்டன்டா இருக்குங்கிறது தான் காட்டுது. பாரோயிங்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு 10%. 718 crores. அசட் சைட்ல நம்ம பார்த்தோம்னா பிக்ஸ்ட் அசட் 12% அதிகமா இருக்கு. 2514 crores. CWIP 37% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்குங்கிறத காட்டுது. ஓவராலா FY25 ஸ்டெடி பேலன்ஸ் ஷீட் காட்டியிருக்கு. ப்ராஃபிட் ரிட்டன்ஷன் வந்து ஸ்ட்ரென்த்தாவே இருந்திருக்கு. மாடரேட் அசட் எக்ஸ்பான்ஷன் இருந்திருக்கு நம்ம பார்க்கலாங்க. கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா கம்பெனி வந்துட்டு 100% ஆஃப் நெட் ப்ராஃபிட்டை கேஷா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸ்டெடி growth இருந்திருக்கு பாஸ்ட் 2 to 3 இயர்ஸா இந்த நிறுவனத்துக்கு நம்ம பார்த்தோம்னா. growth அவுட்லுக் படி பார்த்தோம்னா இந்த கம்பெனி வந்துட்டு 2000 பெட் வந்து ஆட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. பிரவுன்ஃபீல்ட் அதுக்கப்புறம் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டுக்குமே மூலமா என்ன லொகேஷன்லன்னு பாத்தீங்கன்னா நொய்டா, பாட்னா, லக்னோ அதுக்கப்புறம் மும்பைல. இது வந்து நியர் டேர்ம் வளர்ச்சிக்கு ஒரு வழிவகுப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நொய்டா ஹாஸ்பிட்டல் சீக்கிரமாவே இந்த நிறுவனம் ஓபன் பண்ண போறாங்க. ராஞ்சி யூனிட் வந்து ஆல்ரெடி ஆபரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து 3-7% ஆனுவல் ARPOB growth வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு ஹையர் ஷேர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர், ரோபோட்டிக் சர்ஜரிஸ் அதுக்கப்புறம் ஆன்காலஜி லெட் சேவைகள் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும் அப்படிங்கறத அந்த நிறுவனம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம வந்து அடுத்த பங்குக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த பங்கு ஜூபிட்டர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் தாங்க. ஜூபிட்டர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டெர்ஷரி அப்புறம் குவாட்டர்னரி கேர் ப்ரொவைடரா இருக்காங்க. வெஸ்டர்ன் இந்தியால மோஸ்டா இந்த நிறுவனம் வந்து போக்கஸ்டா அவங்களுடைய சேவைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. கரண்டா 1100 பெட் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு. 3 சிட்டிஸ்ல வந்து இந்த நிறுவனம் வந்து 1100 பெட் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் வந்துட்டு அவங்களோட கெப்பாசிட்டி டபுள் பண்ணலான் இருக்காங்க. 2500 பெட்ஸா, மீனிங் ஒரு ஜம்ப் ஆஃப் 100% பண்ணலான் இருக்காங்க. 3 ஃபெசிலிட்டிஸ் வந்து டாம்பிவிலி, பூனே அதுக்கப்புறம் மீரா ரோட்ல இருக்கு.
நெக்ஸ்ட் 3 ஃபிஸ்கல் இயர்ஸ்ல பண்ணலாம்னு இருக்காங்க. கேபெக்ஸ் 1100 to 1200 crores. இது வந்து மிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் அக்யூரல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் கேஷ் பேலன்ஸ், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவங்க வந்து இந்த முதலீடுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2029 கம்ப்ளீட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம போய் டீப்பா பார்த்துக்கலாம். ரெவன்யூ 20.5% அதிகமாயிருக்கு. 347.6 crores அதிகமாயிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் ஆக்குபென்சி இருந்திருக்கு எல்லா ஹாஸ்பிட்டல் சேர்ந்தும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 20% அதிகமாயிருக்கு 78 crores. பட் மார்ஜின் 100 BPS ஸ்லிப் ஆயிருக்கு 22%. ஏன்னா எக்ஸ்பான்ஷன் ரீஸ்ட்ரக்சரிங் எக்ஸ்பென்ஸ்லாம் அதிகமானதுனால. இது எல்லாத்தையும் தாண்டியும் நெட் ப்ராஃபிட் 43.9 crores இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் விட ஸ்லைட்டா லோவரா தான் இருந்திருக்கு. ஏன்னா ஹையா ஃபினான்சிங் பண்ணியிருக்காங்க, டெப்ரிசியேஷன் சார்ஜஸ்லாமும் கம்மியா இருக்கிறதுனால. நியூ ப்ராஜெக்ட் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்ஜின்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து நெக்ஸ்ட் 2 to 3 years சப்போர்ட் பண்ணும். பெட்டர் கேஸ் மிக்ஸ்னால, ஹையர் ARPOBனாலையும், ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இந்த புது ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து வரதுனாலையும். பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்தோம்னா டோட்டல் அசெட்ஸ் வந்து 49% அதிகமாயிருக்கு 1905 crores. இது என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் லெட் growth தான் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. ரிசர்வ்ஸ் 17% அதிகமாயிருக்கு ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்னால. 393 crores பாரோயிங்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக. அசெட் சைட்ல பார்த்தோம்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 36% அதிகமாயிருக்கு. CWIP 150% சர்ஜ் ஆயிருக்கு. ஆக்டிவா கெப்பாசிட்டி வந்து அதிகம் பண்றதுக்காகவும் நியூ ப்ராஜெக்டாகவும் கேபிட்டல் கொடுக்குறாங்கிறது தான் அர்த்தம். எக்ஸ்பான்ஷன் ஃபேஸா நம்ம FY25 பார்க்கலாம். இன்டர்னல் அக்யூரல்ஸ் பிளஸ் மாடரேட் டெட் வந்து இருக்கிறதுனால ஆசெட் பேஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு. நிறுவனத்தை லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு ஸ்ட்ரென்தன் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த கம்பெனி கேஷ் ரீடைன் பண்றாங்களான்னு பார்க்கலாம். எஸ், கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு கடந்த 3 வருடமா. அண்ட் மோர் தென் 100% ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து கேஷா இந்த நிறுவனம் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து 2500 பெட் எஸ்டாப்ளிஷ் பண்றதும், அவங்களோட நெட்வொர்க்கை 3-6 ஹாஸ்பிட்டல் அதிகம் பண்றதும், எஸ்பெஷலா இந்த வெஸ்டர்ன் இந்தியா ரீஜன்ல பண்ணலாம் தான் இந்த நிறுவனத்துடைய பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆவரேஜ் ரெவென்யூ பர் ஆக்குபைட் பெட் வந்து எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்லைன் வித் இன்ஃபிளேஷன் வந்து இது அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் கால்ல இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. கன்க்ளூஷனா பார்த்தோம்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் குளோபல் ஹெல்த், ஜூபிட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ், இது வந்து இந்தியாவுடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செயின் வந்து நல்லாவே ஸ்கேல் அப் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைகளை மீட் பண்றது அப்படிங்கறது காட்டுது. மூணுமே வந்துட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கு. ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே வேற வேற பிசினஸ் மாடல் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். யாரோட எக்ஸ்பான்ஷன் ஸ்டோரி வந்துட்டு அவங்களோட பிசினஸ் மாடலுக்குள்ள மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா நெசசரா பெட் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே ஆக்கிபை ஆயிரும் அப்படிங்கறதுல கிடையாது. ஓவர் சப்ளை இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும், பிரைசிங் காம்படிஷன் இருக்கும். அது அதிகமாச்சு அப்படின்னா மார்ஜின் கட்ல ப்ராப்ளம் வரும். நீங்க இந்த 3 நிறுவனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இங்க பேசுற எல்லா விஷயமே உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இதை வாங்குங்க, இதை வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. ஸோ உங்களோட ஓன் ஆய்வுகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.